ரீசெண்டாக ஏஜியோ ஆப் மூலமாக அவசா குர்த்தி வாங்கினாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போது காட்டப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த குர்த்தி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேயான் குர்த்தி தான். ஒரு லைட் க்ரீன் இல்லாமல் ஆஷ் இல்லாத கலர் மாதிரி இருந்தது. இது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து 3 பட்டனும் ஒரு டேசல்ஸும் கொடுத்துருக்காங்க. கிளாத் ஆனால் சாஃப்டாக இருந்தது. இது வந்து என்னென்னா, ஒரு மழை காலத்தமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், 2 சீசனுக்கும் வந்து ஏற்ற மாதிரி கிளாத்துன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், டாப்பில் காட்டியிருக்கேன். டாப் நல்லா இருந்தது. அடுத்து செகண்ட் குர்த்தி பார்த்திங்கன்னா, இங்கே கையிலையும் வந்து காலர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பார்டர் வந்து 2 கையிலையும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. இதை பாருங்கள், இந்த கையிலேயே இருக்குது பாருங்கள். இது எப்படின்னா ஒரு சில்கி கிளாத் மாதிரி இருந்தது. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா ஒரு காம் லுக் வேணும் அப்படின்னா இந்த கிளாத் வந்து நம்ம போட்டுட்டு போகலாம். ஐ மீன் இந்த சுடிதார் வந்து போட்டுட்டு போகலாம். நல்லா சாஃப்டாக இருந்தது. பட் என்னென்னா ஒரு ஒயிட் ஷிம்மி போட்டுட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னர் சொல்கிறேன் நான். மற்றபடி இது சூப்பராக இருந்தது. ஒரு ஒயிட் லெகின், ஒரு ஷால் போட்டாலும் நல்லாயிருக்கும். சாண்டல் கலர் லெகின் ஷால் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த குர்த்திக்கு கூட சாண்டல் ஷால் அண்டு ஃபேண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில்க் ரேயான் கிளாத் மாதிரி தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் இதை அயன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டாலும் நம்ம அயன் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே கையிலையும் வந்து 2 கையிலையும் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்னதாக கோல்டன் ஒர்க் இருக்குது. பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் பாருங்களேன், அது சின்ன சின்னதாக சமிக்க ஒர்க்கு வித் கோல்டன் த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பராக